ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஐடியா பிளானட். CG VFX லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காலேஜஸில் 2 வருஷம் 3 வருஷம் இது மாதிரி ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா, இல்லைனா ஆன்லைனில் கோர்சஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்ககிட்ட இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன், அனிமேஷனுக்காக ஒரு காலேஜில் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஏன்னா அவங்க டீச் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ண அந்த அனிமேஷனோட பேசிக்ஸ், அப்புறம் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸோட ஸ்டார்டிங் பார்ட், இது மட்டும் தான் அவங்க டீச் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் லெவலில் அவங்க டச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு லெவல் வரைக்கும் நம்மளை கொண்டு போவாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதாவது ஒரு அனிமேஷன் ஒர்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே கிரியேட் பண்ணாத வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. CG VFX லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி இதை லேர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை என்னோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வீடியோ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் அது எனக்கு எப்படின்னு தெரியல. இருந்தாலும் அதுலேருந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்து இப்போது ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட். இது வரைக்கும் நம்மளே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வேணால் கிடைக்கலாம். அதாவது அதை நம்ம காலேஜில் தான் போய் படிக்கணும்னு இல்லை, ஆன்லைன் கோர்ஸில் படிக்கணும்னு இல்லை, நாம் அதை யூடியூப் வீடியோஸ் மூலமாக கூட படிக்கலாம். அதாவது ஆன்லைன் கோர்ஸில் படிக்கிறது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோஸ் இருக்கும். அதில் படிக்கிறத விட நாம் யூடியூப் வீடியோஸ் மூலமாக மினிமம் 5 minutes வீடியோவில் ஒரு அனிமேஷன் டெக்னிக்கை நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவல் ஆர்டிஸ்ட் வந்து யூடியூப்பில் இருக்காங்க. யூடியூப்பில் நான் ஒரு அனிமேஷன் ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ தமிழில் நான் இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு 12 வயசு பையனோட லேப்டாப்பில் பிளெண்டர் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நானும் ஒரு ரீசன். அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எங்கே இருந்து வேணால் கிடைக்கலாம். அதை காலேஜஸில் போய் லேர்ன் பண்ணாலும் யூடியூப்பில் லேர்ன் பண்ணாலும் அது எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீசன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மினிமம் PC ரெக்குவயர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அனிமேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதாவது என்கிட்ட ஹை பட்ஜெட் PC இல்லை, அதனால் என்னால் அதை க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு ரீசன் சொல்லக்கூடாது. இப்போ உங்ககிட்ட பிளெண்டரோட 2.79 வெர்ஷன் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு பிளெண்டரோட 2.90 வெர்ஷன் வேணும், அது இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ரீசன் சொல்லக்கூடாது. ரீசன் அப்படின்னா இது மட்டும் இல்லை. அதாவது இப்போ உங்ககிட்ட அனிமேஷன் மூவி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட டீம் இல்லை, அதனால் நான் அதை க்ரியேட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ரீசன் சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட இமேஜினேஷன் வேறு லெவலில் இருக்கும், ஆனால் அது யாருக்கும் புரியாது. அதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். ஒரு டீம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அதாவது நாளைக்கு டீம் வருவாங்க, நாம் அதை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. அதாவது நாளைக்கு அப்படின்ற நாள் வந்து வரவே வராது. அதனால ரீசன் மட்டும் சொல்லாதீங்க. காரணத்தை காரணமா சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இந்த 2 வார்த்தையை தவிர உங்களுக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். வாட் டு டூ. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் ஒரு சிம்பிளான அனிமேஷன் வீடியோவை சர்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற ஒர்க்கை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட லேப்டாப்பில் அதை க்ரியேட் பண்ணுங்கள். இதை சில பேர் காப்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அனிமேஷனுக்காக ஒரு PDF இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா பேஜையும் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பிகினராக இருக்கும்போது நம்ம அதை லேர்ன் பண்ண தான் முடியும். அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா PDF இல்லைனா ஒரு வெப்சைட்டில் லேர்ன் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் இருக்கிற ஒரு அனிமேஷன் ஒர்க்கை நம்ம அதை காப்பி பண்ணும்போது அதில் என்னென்னலாம் அவங்க க்ரியேட்டிவாக க்ரியேட் பண்ணிருக்காங்க, அப்புறம் அதில் என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிமிட். உங்களோட இமேஜினேஷனுக்கு நீங்கள் ஒரு லிமிட்டை செட் பண்ணவே கூடாது. அதாவது கீழே ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டு என்னோட இமேஜினேஷன் லிமிட் இதுதான் அப்படின்ட்டு அதுக்குள்ளவே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனிமேஷன் ஒர்க்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இமேஜினேஷன் அப்படின்றது அன்லிமிட்டட், அதுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வர பெல் பண்ணியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.